வம்சாவளியை சேர்ந்தவங்க பல காலங்களுக்கு முன்னால பந்தல நாட்டை ஆண்டு வந்தாங்க. இந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் சுவாமி ஐயப்பனோட வளர்ப்பு தந்தையான மன்னன் ராஜசேகரன். மக்களோட நல்ல அபிப்பிராயத்தை பெற்ற இவருக்கு வாரிசு இல்ல. தனக்கு பின்னால தன்னோட ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு தன்னோட மனைவி கூட சேர்ந்து சிவபெருமான் கிட்ட வேண்டினாரு. அதே சமயத்துல மகிஷிங்கிற அரக்கி தன் அண்ணன் மகிஷாசுரனோட இறப்புக்கு பழி வாங்குறதுக்காக கடும் தவம் இருந்தா. அவளுக்கு காட்சி கொடுத்த பிரம்மர் கிட்ட ஹரிக்கும் ஹரனுக்கும் சேர்ந்து பிறக்கிற புதல்வனை தவிர வேறு யாராலையும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கின மகிஷி தேவர்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்தா. இதனால தேவர்கள் தங்களை காப்பாற்ற சொல்லி மகாவிஷ்ணு கிட்ட சரணடைய மகாவிஷ்ணுவோ மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமான் மூலமா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இந்த குழந்தைய தன்னோட பக்தனான பந்தலராஜன் கிட்ட சேருமாறு செஞ்சாரு சிவபெருமான். அந்த ஹரிஹர புத்திரன் தான் சுவாமி ஐயப்பன்.